Okay. Juven, shall I start? Okay. So chapter 29 is a very important chapter. ரொம்ப important. Oncology ல இருந்து கேட்டா இந்த சாப்டர்ல இருந்தா இப்பெல்லாம் நிறைய கேக்குறான். Specific organ specific oncology லாம் விட்டுட்டு. So first page 656 எடுத்துக்கங்க. அதுல epidemiology. Epidemiology ல இன்சிடென்ட்ஸ்னா என்ன, ப்ரிவலன்ஸ்னா என்ன, லைஃப் டைம் ரிஸ்க்னா என்ன, ரிலேட்டிவ் ரிஸ்க்னா என்ன இது தெரிஞ்சுக்கணும். இன்சிடென்ட்னா நியூ கேசஸ் வித்தின் அ ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட். ப்ரிவலன்ஸ்னா நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வித் டிசீஸ் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகே, இது ரெண்டு டெஃபினேஷன். அடுத்து லைஃப் டைம் ரிஸ்க் அப்படின்னா ரிஸ்க் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் அ லைஃப் டைம். அது கேட்க மாட்டான். ரிலேட்டிவ் ரிஸ்க் கேட்பான். ரிலேட்டிவ் ரிஸ்க் இஸ் கம்பேரிங் தோஸ் வித் அ சர்டைன் எக்ஸ்போஷர் ஆர் ட்ரேட் வித் தோஸ் ஹூ டு நாட் ஹேவ் இட். ஓகே, எக்ஸ்போஸ் நான் எக்ஸ்போஸ்ட் அப்படி கம்பேர் பண்றதா ரிலேட்டிவ் ரிஸ்க். அது மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து ஒரு டைம் பீரியட்ல இருக்கும், ப்ரிவலன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருக்கும். அடுத்து ரைட் சைட்ல கேன்சர் இஸ் த செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் போத் மென் அண்ட் உமன். ஓகே, அடுத்து இட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் ஃபார் ஃபீமேல் பிட்வீன் 40 to 79 இயர்ஸ் அண்ட் ஃபார் மேல்ஸ் பிட்வீன் 60 to 79 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ அடுத்து குளோபல் பர்டன் ஆஃப் கேன்சர். ஸோ குளோபல் பர்டன்ல கேன்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 1 in 6 டெத். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட். 1 in 6 டெத். ஓவரால் கேன்சர் இஸ் த செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் மென் அண்ட் உமன் ஓவரால். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல அந்த டயக்ராம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எஸ்டிமேட்டட் நியூ கேஸ் கொடுத்துருக்கான். ஸோ மேல்ஸ்ல மோஸ்ட் காமன் கேன்சர் என்ன அப்படின்னு கேட்டானா ப்ரோஸ்டேட். ஓகே, செகண்ட் மோஸ்ட் காமன் வந்து லங் அண்ட் பிராங்கஸ். தேர்ட் மோஸ்ட் காமன் வந்து கோலோரெக்டல் மெலிக்னன்சிஸ். இதே ஃபீமேல்ல வந்து அவங்களோட பார்ட், நம்மளுக்கு ப்ராஸ்டேட் இருக்க மாதிரி அவங்களுக்கு பிரெஸ்ட். மற்றபடி செகண்ட் தேர்ட் எல்லாம் சேம் தான், லங் அண்ட் பிராங்கஸ், அப்புறம் வந்து கோலோரெக்டல். ஸோ இப்போ தியரிக்குள்ள பார்த்தோம்னா செகண்ட் பேரல ஓவரால் லங் கேன்சர் இஸ் த மோஸ்ட் காமன்லி டயக்னோஸ்டு கேன்சர் வேர்ல்டு வைட். ஓகே, ஸோ ஓவரால் மோஸ்ட் காமன் வேர்ல்டு வைடுன்னு கேட்டோன்னா லங் கேன்சர் தான். அண்ட் இட் இஸ் த லீடிங் காஸ் ஆஃப் கேன்சர் டெத். ஸ்பெசிஃபிக்கா மேல் ஃபீமேல்னு பிரிக்கும் போது தான் நான் இப்போ மேலே சொன்னது. ஓகே, அடுத்து அதுலயும் அவன் ஃபீமேல்ல மேல்ல என்ன கொடுத்துருக்கான்னா லீடிங் காஸ் பை இன்சிடென்ட்ஸ், லீடிங் காஸ் பை மார்டாலிட்டி அப்படி கொடுத்துருக்கான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மேல்ல லங்கு, ப்ராஸ்டேட், கோலோரெக்டல் கேன்சர்ல நம்ம இன்சிடென்ட்ஸ் வச்சு பார்த்தோம். ஆனால் டெத் வச்சு பார்க்கும்போது லங்கு, லிவர், ஸ்டொமக் கேன்சர் அப்படி கொடுத்துருக்கான். ஃபீமேல்ல பிரெஸ்ட், கோலோரெக்டல், லங்கு. ஆனால் டெத் வச்சு பார்க்கும்போது அதே தான், சேம் தான். மென்ல மட்டும் ஒரே ஒரு டெத் வச்சு பார்க்கும்போது ஒன்று டிஃபர் ஆகுது. அதாவது அந்த கோலோரெக்டலை தூக்கிட்டு ஸ்டமக் வருது அந்த இடத்துல. ஓகே, டெத் வைஸ் பார்க்கும்போது மென்ல. அடுத்து இன்னொரு ஜென்ரல் பாயிண்ட் நான் எழுதி வச்சிருக்க பாயிண்ட், இது வந்து ஜென்ரலாகவே தேர் இஸ் அ டிக்ரீஸ் இன் த இன்சிடென்ஸ் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் கேன்சர். இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி ரெட்ரோவைரல் அதெல்லாம் வர ஆரம்பிச்சனால ஹெப்சினால வர்றதோ, ஹெச் பைலோரினால வர்றதோ. ஸோ தேர் இஸ் அ டிக்ரீஸ் இன் த இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் கேன்சர். அடுத்து ஏஜிங் அண்ட் கேன்சர். ஏஜிங் அண்ட் கேன்சர்ல வந்து இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர் இன் பீப்புள் 65 years or older is nearly 9 times more than less than 65 years. Okay, so 65 years மேல இருக்கவங்க 9 times more common for malignancy than less than it. அப்புறம் in people older than 70 years old, the incidence of invasive cancer is 1 in 3 for males and 1 in 4 for females. இது அடுத்து ஒரு important statistics. Okay, 70 yearsக்கு மேல மென்ல வந்து 1 in 3 is affected with cancer, female வந்து 1 in 4 is affected for cancer. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் 658ல the left side third paragraph last 3 lines. So there is a striking linear relationship between the total stem cell division over the lifetime of a given tissue and the risk of the invasive cancer in the corresponding tissue. இது ஒரு ஃபேக்ட். ஓகே, ஸோ எந்த ரேபிட்லி அதாவது ஸ்டெம் செல்ஸ் வந்து அதிகமா இருக்கு ஒரு லைஃப் டைம்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிஷ்யூக்குன்னா அந்த டிஷ்யூல வந்து ரிஸ்க் வந்து லீனியரா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மாதிரி. அடுத்து ஒபிசிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் கேன்சர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ இதுல ஒரு 8th லைன் பார்த்துங்க. என்னென்ன கேன்சர்லாம் வருதுன்னா ஈசோஃபேஜியல் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர், கால் பிளாடர் கேன்சர், pancreatic கேன்சர், லிவர் கேன்சர், கேஸ்ட்ரிக் கேன்சர். ஸோ இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா கிட்டத்தட்ட டைஜஸ்டிவ் சிஸ்டம், சாப்பிடுவோம், ஈசோஃபேகஸ்குள்ள போகுது, அங்கேருந்து ஸ்டமக்குக்கு போகுது,
ஸ்டமக்குக்கு போனதுக்கு அப்புறம் அப்படியே இன்டெஸ்டைன் போகும், அதான் கோலோரெக்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெஸ்டைன் மட்டும் வராது, கோலோரெக்டல். அப்புறம் டைஜஷனுக்கு பேன்கிரியாட்டிக் என்சைம்லாம் ரிலீஸ் ஆகும், லிவரும் தேவைப்படும் மெட்டபாலிசம்க்கு. ஸோ இந்த மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம் சம்பந்தமா இருக்க கேன்சர் எல்லாமே ஒபிசிட்டி ரிலேட்டடு. அது போக ஃபீமேல்ல சில ஸ்பெசிபிக் கேன்சர் இருக்கு, மேல்ல இருக்கு. ஸோ ஃபீமேல்ல வந்து பிரஸ்ட் கேன்சர், யுட்ரைன் கேன்சர், ஒவேரியன் கேன்சர் இதெல்லாம் வருது. அடுத்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 4 ஸ்பெசிபிக்கான திங்ஸ். ஒன்னு வந்து ரீனல் செல் கேன்சர், இதெல்லாம் ரிலேட் பண்ண முடியாது, யோசிக்க கூட முடியாது. ரீனல் செல் கேன்சர் ஒன்னு, இன்னொன்னு மெனிஞ்சியோமா, இன்னொன்னு மல்டிபிள் மைலோமா, அப்புறம் இன்னொன்னு வந்து தைராய்டு கேன்சர். ஸோ இது கன்ஃபியூஸ் ஆனா இந்த 4 தான். ஆர்சிசி, எம்எம் மெலிக்னன்ட் மைலோமா, தைராய்டு கேன்சர், மெனிஞ்சியோமா. So obesity contributes to 20% of cancer related death. So there is a 33% reduction in cancer risk for obese patient undergoing bariatric surgery as compared to the weight matched control. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரியாட்ரிக் சர்ஜரினால கேன்சர் எவ்வளவு குறையுது, ஆல்மோஸ்ட் 33% வந்து ரிஸ்க் ரிடக்ஷன் இருக்கு பேரியாட்ரிக் சர்ஜரி அண்டர்கோ பண்றதுனால. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்போ ஒபிசிட்டி பார்த்தோம். எக்ஸசைஸ், இன்க்ரீஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் for esophageal adenocarcinoma, gallbladder cancer and liver cancer. இதோட இன்னொன்னு ஏதாவது எக்ஸப்ட்னு கேட்பான். இது மூணும் தான். இன்க்ரீஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் ஃபார் 3 cancers. ஒன்னு esophageal adenocarcinoma, இன்னொன்னு வந்து gallbladder cancer, இன்னொன்னு வந்து liver cancer. So physical activity was associated with increased risk of melanoma and prostate. ஓகே, பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப பண்ணோம்னா வெளியே போவோம், அலைவோம், ஸோ சன் எக்ஸ்போஷர், மெலனோமா வரும். அதே மாதிரி செக்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ செக்ஸ் பண்றோம், அதனால ப்ரோஸ்டேட் கேன்சர் வந்து. ஸோ இன்க்ரீஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் அசோசியேட்டட் வித் மெலனோமா அண்ட் ப்ரோஸ்டேட் கேன்சர். ஸோ அப்புறம் வந்து ஃபார் சம் கேன்சர் டைப் சச் அஸ் த கோலோரெக்டல் அடினோகார்சினோமா, இன்க்ரீஸ்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஹஸ் பீன் டைட் டு டிக்ரீஸ்ட் கேன்சர் ரிஸ்க் இன் அ டோஸ் டிபெண்டன்ட் மேனர். ஸோ 3 வந்து மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் பார்த்தோம். ஒன்னு ஈசோஃபேஜியல் அடினோகார்சினோமா, இன்னொன்னு கால் பிளாடர், இன்னொன்னு வந்து லிவர். ஆனா டோஸ் டிபெண்டன்ட் மேனர்ல ரிஸ்க் ரெடியூஸ் ஆகுதுன்னா தட் இஸ் ஃபார் கோலோரெக்டல் அடினோகார்சினோமா. ஸோ இதெல்லாம் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரிலேட் பண்ணி எம்சிக்யூஸ். அடுத்து இந்த ரைட் சைட் பேராகிராஃப்ல எப்படி மெக்கானிசம் பார்த்தோம்னா, கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் அடிபோஸ் டிஷ்யூ லீட்ஸ் டு இன்க்ரீஸ்ட் சர்க்குலேட்டிங் லெவல்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகே, ஸோ அடிபோஸ் டிஷ்யூ அதிகமா இருக்கு, அதிகபோஸ் டிஷ்யூ அதிகமா இருந்தா ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் லெவல் வந்து அதிகமா சர்க்குலேட் ஆகும். ஸோ இதனால லிவர், மசில் எல்லா டிஷ்யூஸ்லயும் ஃபேட்டை வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதனால ஃபேட்டை யூஸ் பண்றதுனால குளுக்கோஸ் வந்து அதிகமா யூஸ் ஆகாது, மெட்டபலைஸ் ஆகாது. ஸோ ஹைப்பர் கிளைசிமியா வரும். ஸோ ஹைப்பர் கிளைசிமியா வர்றதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுனால பேன்கிரியாட்டிக் இன்சுலின் செக்ரீஷன் வந்து அதிகமாயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பேத்தோஜெனிசிஸ். கேரி ஹோம் பாயிண்ட் என்னன்னா, கிரானிக் ஹைப்பர் இன்சுலினிமியா இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர் ஆஃப் கோலன் அண்ட் எண்டோமெட்ரியம். ஓகே, ஒபிசிட்டிலேயே 2 பாத்வே இருக்கு. ஒன்னு வந்து நம்ம பெரிஃபரல் கன்வர்ஷன் அப்படி சொல்லுவோம், ஈஸ்ட்ரோஜன் பெரிஃபரலா கன்வெர்ட் ஆகும், அதெல்லாம் வேற கேன்சருக்கு. ஆனா பிகாஸ் ஆஃப் கிரானிக் ஹைப்பர் இன்சுலினிமியா 2 கேன்சர் வருது. ஒன்னு வந்து கோலான், இன்னொன்னு வந்து எண்டோமெட்ரியம். ஓகே, ஸோ அது ஒன்று. அப்புறம் ரைட் சைடு நெக்ஸ்ட் பேஜ் 660ல, ஸோ அடிபோசைட் டிரைவ்டு ஸ்டெம் செல்ஸ் ப்ரமோட் ஃபைப்ரோசிஸ். என்ன சொல்றேன்னா, இந்த ஒபிசிட்டி இருக்கிறதுனால அடிபோசைட் டிரைவ்டு ஸ்டெம் செல்ஸ் அதெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ திஸ் அடிபோசைட் டிரைவ்டு ஸ்டெம் செல்ஸ் வந்து தே ப்ரமோட் த ஃபைப்ரோசிஸ் அண்ட் கேன் பிகம் கேன்சர் அசோசியேட்டட் ஃபைப்ரோபிளாஸ்ட் that has been tied to more aggressive cancer biology. So in obese patient, increased adipose tissue in the omentum has been tied to pro-inflammatory states that can drive cancer at multiple sites. Okay, so இதுல 2 பாயிண்ட். ஒன்னு ஃபர்ஸ்ட் கிரானிக் ஹைப்பர் இன்சுலினிமியா பார்த்தோம். அடுத்து வந்து அடிபோஸ் டிஷ்யூ அதிகமா இருக்கனால அதுல இருந்து வரக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் அதிகமா இருக்கு. ஸ்டெம் செல்ஸ் காசஸ் ஃபைப்ரோசிஸ் எவென்ச்சுவலி ரிசல்ட்ஸ் இன் ஃபைப்ரோபிளாஸ்ட். ஸோ ஃபைப்ரோபிளாஸ்ட் எந்த டியூமர்லாம் இருக்கோ அதெல்லாம் அக்ரெசிவா இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரானா, ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு அக்ரெசிவ் டியூமர் பயாலஜி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். இன்னொரு பாயிண்ட் இதுல என்ன சொல்றேன்னா, அடிபோசிட்டி ஒமன்டம்ல அதிகமா இருக்கிறதுனால அது ஒரு ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட் இன்டியூஸ் பண்ணி மல்டிபிள் சைட்ஸ்ல கேன்சர் வர்றதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரஸ்ட் எண்டோமெட்ரியம். இதுல வந்து எப்படி கேன்சர் வருதுன்னா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் லெவல். ஸோ ஏற்கனவே எண்டோமெட்ரியம் பார்த்தோம். எண்டோமெட்ரியம் அண்ட் கோலான்ல பிகாஸ் ஆஃப் கிரானிக் ஹைப்பர் இன்சுலினிமியா. endometrium and breastல வந்து it is because of increased estrogen level. For patients with breast cancer, adiposity has been associated with both worse survival and increased likelihood of recurrence. இது ரொம்ப important, true or false statement.
Okay, breast cancer patient with obesity, obese irukangana worse survival and increased recurrence rate. So adutha next parala in the last 4 lines, physical activity has also been to show upregulate the cell cycle and DNA repair pathway in male patients undergoing surveillance for the prostate cancer. In addition to the increased potent positive effects of the physical activity, increased sedentary behavior have been tied to increased insulin resistance and C-reactive protein. நம்ம அங்க பார்த்தோம் இன்க்ரீஸ்ட் ஆக்டிவிட்டினால ப்ரோஸ்டேட் கேன்சர் வருதுன்னு, அது ஒரு பாயிண்ட். நான் இங்க என்ன சொல்றேன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கனால அந்த டிஎன்ஏ ரிப்பேர் பாத்வே எல்லாம் வந்து இதாயிடுது. அதனால வந்து ரிகரன்ஸ் சர்வைலன்ஸ் பண்றோம்ல ப்ரோஸ்டேட் கேன்சர்ல, அதோட ரிலேட் பண்றான். இந்த பாயிண்ட் ரொம்ப அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து பிசிக்கல் செடென்டரி பிஹேவியர்னால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், சிஆர்பி லெவல் அதெல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றோம். அடுத்து ஹெல்த் கேர் டிஸ்பாரிட்டிஸ் அண்ட் கேன்சர், அதுல வந்து ஒரு 5th லைன் ஒரே ஒரு பாயிண்ட், த ரிஸ்க் ஆஃப் டெத் ஆஃப்டர் கேன்சர் டயக்னோசிஸ் இஸ் 33% ஹையர் இன் பிளாக்ஸ் தேன் ஒயிட். ஓகே, ஸோ டெத் வந்து பிளாக்ல அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு ஒயிட் பாப்புலேஷன் சொல்றான். அடுத்து டியூமர் பயாலஜி. ஸோ டியூமர் பயாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் வந்து டியூமர்னா என்ன, ஒரு சாலிட் டியூமர் இருக்குன்னா அதுல 2 காம்பனன்ட் இருக்கும். ஒன்னு வந்து நியோபிளாஸ்டிக் செல்ஸ், இன்னொன்னு வந்து ஸ்ட்ரோமா. இது ரெண்டுமே வந்து இன்டர் டிபெண்டா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அந்த டப்பால வந்து என்ன சொல்றான்னா அந்த ஸ்டெப் வைஸ் ப்ரோக்ரஷன் ஆஃப் மெலானோசைட் டு மெட்டாஸ்டேட்டிக் மெலனோமா அது சொல்றான். ஃபர்ஸ்ட் காமன் மெலனோசைட்டிக் நேவஸ் இருக்கும், அது டிஸ்பிளாஸ்டிக் ஆகும். அதுக்கடுத்து ரேடியல் growth பேட்டர்ன், அடுத்து வெர்டிகல் growth ஃபேஸ், கடைசியா மெட்டாஸ்டேட்டிக் மெலனோமா. So most of these lesions are கீழே பாக்ஸ் கீழே கொடுத்துருக்குது. Most of these lesions are stable, but a few may progress to malignant melanoma that tend to outgrow along the radius of a plaque. அவ்வளவுதான், தேவையில்லை பெருசா. அடுத்து இந்த 29.4 வந்து இது பல வாட்டி கேட்கறது தான். இது வாட் ஆர் அந்த இதெல்லாம் கீ பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் ஃபார் ப்ரொக்ரெஷன் ஃப்ரம் கன்வர்ஷன் ஆஃப் அ நார்மல் செல் டு மெலிக்னன்ட் செல்ஸ். அதர் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து மெலிக்னன்ட் செல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அவ்வளவுதான், இதுல எம்சிக்கு அவ்வளோ இல்லை. அது ஒன்னொன்னு தனித்தனி ஹெட்டிங்கே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்தோன்னா சஸ்டைன்டு ப்ராலிஃபரேட்டிவ் சிக்னலிங். ஸோ சஸ்டைன்டு ப்ராலிஃபரேட்டிவ் சிக்னல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஒரு நார்மல் டிஷ்யூல இருக்க செல்ஸ்லாம் வந்து சில சிக்னல்ஸ் தான் தேவை, அதெல்லாம் வந்து க்ரோ ஆகுறதுக்கு. ஒன்று வந்து ஒரு சிக்னல் வந்து சிஸ்டமிக் சிக்னல், இன்னொன்று வந்து பக்கத்துல நெய்பரிங் செல்ஸ்ல இருந்து வர சிக்னல். ஸோ இந்த நெய்பரிங் செல்ஸ்ல இருந்து வர சிக்னல் தான் பாராக்ரைன் சிக்னல்ஸ், சிஸ்டமிக்ல இருந்து வர சிக்னல்ஸ் வந்து எண்டோக்ரைன் சிக்னல்ஸ். ஓகே, ஸோ மெயின் எம்சிக்குலாம் வந்து அந்த மேல இருக்க அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்குல்ல, ஒரு இது மாதிரி, அதில் தான் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ டியூமர் பார்ப்போம். டியூமர்ல வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து இந்த டியூமர் செல்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு வந்து இந்த பாராக்ரைன் பார்த்தோம்ல, பாராக்ரைன் சிக்னல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங்ல பாராக்ரைன்ஸ்னா நெய்பர் செல்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல். ஆனா லேட்டர் ஸ்டேஜஸ்ல வந்து அது வந்து ஆட்டோக்ரைன் சிக்னல்ஸை டெவலப் பண்ணி இருக்கும். இதெல்லாம் உள்ள தியரியில கொடுத்துருக்கான், எழுதி வச்சுக்கோங்க. பாராக்ரைன் ஆரோ மார்க் போட்டு ஏர்லி ஸ்டேஜஸ், ஆட்டோக்ரைன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் இட்ஸ், அதுவே அதோட குரோத்துக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும், ஹெல்ப் பண்ணும். அது லேட்டர் ஸ்டேஜ்ல வந்து இட் வில் பி இன் அன் ஆட்டோக்ரைன் ஃபேஷன். அப்புறம் வெரி லேட் ஸ்டேஜ்ல வந்து அக்ரைன் ஆயிரும். அக்ரைன்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனி மெக்கானிசம். ஸோ இதுதான் 3. ஸோ விச் இஸ் ரெஸ்பான்சிபிள்னு கேட்பான் ஃபார் டியூமர் செல்ஸ். ஏர்லி ஸ்டேஜ்னா பாராக்ரைன், லேட்டர் ஸ்டேஜ்னா ஆட்டோக்ரைன், வெரி லேட் ஸ்டேஜ்னா அக்ரைன். அடுத்து இதுல என்ன எம்சிக்யூனா அதுல இந்த ஸ்ட்ரோமா இன்ஃபில்ட்ரேட் அப்படின்னு 2 இருக்கு. ஓகே, இந்த ஸ்ட்ரோமா வாட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரோமா? ஸ்ட்ரோமானா எல்லா செல்ஸ், அதாவது பேரன்கேமல் செல், எண்டோத்திலியல் செல், ஃபைப்ரோபிளாஸ்ட், கெரட்டினோசைட்ஸ், இசிஎம், அது எல்லாமே இருக்கும். அதுல கன்ஃபியூஸ் பண்றது வந்து மாஸ்ட் செல்ஸ். மாஸ்ட் செல்ஸ் பேர் பார்த்தோம்னா அது இன்ஃபில்ட்ரேட் மாதிரி இருக்கும், ஆனா அது வந்து ஸ்ட்ரோமால ஒரு பார்ட்டு தான் அந்த மாஸ்ட் செல்ஸ். அதே மாதிரி இன்ஃபில்ட்ரேட்ஸ் வந்துடும். இன்ஃபில்ட்ரேட்ஸ்ல நம்ம தெரிஞ்சதான் டி, பி, லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ், மேக்ரோஃபேஜஸ், டென்ட்ரிட்டிக் செல்ஸ், பிஎம்என், அதெல்லாமே இருக்கும். அதுல வந்து இந்த பிளேட்லெட், அந்த பிளேட்லெட்டை ரவுண்டு போட்டு வச்சுக்கோங்க. பிளேட்லெட் வந்து இன்ஃபில்ட்ரேட் யூஸ்வலா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ பிளேட்லெட் வந்து ஒரு இன்ஃபில்ட்ரேட்டு, மாஸ்ட் செல் வந்து ஒரு ஸ்ட்ரோமா. ஓகே, ஜென்ரலா டியூமர்னா என்ன? டியூமர்னா டியூமர் செல்ஸ் இருக்கும், ஸ்ட்ரோமா இருக்கும், இன்ஃபில்ட்ரேட்ஸ் இருக்கும். இது 3 சேர்ந்தது தான் வந்து ஒரு டியூமர். ஸோ இப்போ தியரிக்குள்ள போயிடலாம். தியரியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன், 2 சிக்னல் இருக்குன்னு. அடுத்து ஒரு 6th லைன் கொடுத்துருக்கான். ஃபைனலி த பேஸ்மெண்ட் மெம்பரேன் form the extracellular matrix that provides a scaffold for the proliferation of the fibroblast and endothelial cells. இது ஒரு எம்சிக்யூல 1 லைனா இருந்துச்சு.
which provides the scaffold for the proliferation of the fibroblast and endothelial cells. கொடுத்து நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன் இஸ் த ஸ்கேஃபால்டு, ஃபார்ம் த ECM எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸ் விச் ஆக்ட்ஸ் அஸ் அ ஸ்கேஃபால்டு. அடுத்து ஆட்டோக்ரைன்னா என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்து பேராக்ரைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் வந்து இந்த TGF பீட்டா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். TGF பீட்டா மே இன்டியூஸ் angiogenesis, production of the ECM molecules and production of other cytokines by the fibroblast and endothelial cells. So TGF is helping in the tumor growth. அடுத்து ஸோ அடுத்த அதர் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன ரெஸ்பான்சிபிள்னா angiogenesis factor, growth factor, chemokines. Chemokines என்னன்னா polypeptide signaling molecules originally characterized by their ability to induce the chemotaxis. அதெல்லாம் தான் chemokines. ஸோ அதெல்லாம் அந்த பேரால MCQ. அடுத்து நெக்ஸ்ட் பேரா போயிடலாம். இந்த during the evolution of a tumor, its responsiveness to growth signal changes. So paracrine growth mechanisms are dominant during the early development of the tumor. அதான் நான் சொன்னேன். அடுத்து 2 லைன் அடுத்து autocrine growth mechanism becoming more prominent as the tumor further develops. அப்புறம் அடுத்த லைன் in later stage tumor suggests that autocrine growth mechanism இருக்கும். அடுத்து வெரி லேட் ஸ்டேஜ்ல வந்து அக்ரைன் மெக்கானிசம் இருக்கும். இல்லை நான் சொன்னதான். அடுத்து பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல வந்து நான் அந்த மேல சொன்னதே தான் கொடுத்துருக்கான். வாட் இஸ் ட்ரோமா, வாட் இஸ் இன்ஃபில்ட்ரேட்டு, அப்புறம் டியூமர் செல்ஸ்ல இருந்து என்னென்ன சைட்டோகைன்ஸ், கீமோகைன்ஸ், ஏஞ்சியோஜெனிசிஸ், growth factors அதெல்லாம் வரும். சேம் தான் ரிப்பீட். அடுத்து அந்த பாக்ஸு கீழே ஸோ டு அச்சீவ் growth செல் சஃபிஷியன்சி growth சிக்னலிங் பாத்வேஸ் ஆர் அல்டர்ட். ஸோ சஸ்டைன்டு ப்ராலிஃபரேட்டிவ் சிக்னல் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து சிக்னல்ஸ் பத்தி பார்த்தோம். அப்புறம் டியூமருக்குள்ள என்னென்ன செல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து இப்போ என்ன சொல்றான்னா மெயினான இது டாபிக்கே இதுதான். ஸோ சஸ்டைன்டு ப்ராலிஃபரேட்டிவ் சிக்னல் இஸ் பிகாஸ் ஆஃப் த growth சிக்னலிங் பாத்வேஸ் அல்ட்ரேஷன். நம்ம தெரியும் சில growth ஃபேக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகலாம், ஓவர் எக்ஸ்பிரஸ் ஆகலாம், இல்லை growth ஃபேக்டர் ரிசெப்டார்ஸ் வந்து ஓவர் எக்ஸ்பிரஸ் ஆகலாம். ஸோ அதான் இதில் கொடுத்துருக்கான். ஸோ growth சிக்னலிங் பாத்வேஸ் ஆர் அல்டர்ட். அதில் வந்து கீழே கொடுத்துருக்கான் growth ஃபேக்டர் ரிசெப்டார்ஸ் ஆர் ஓவர் எக்ஸ்பிரஸ்ட் இன் மெனி கேன்சர். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் என்னென்ன growth ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் ரெசெப்டார்ஸ்லாம் ஓவர் எக்ஸ்பிரஸ்டா இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ERBB இஸ் அ ஃபேமிலி ஆஃப் ரிசெப்டார் தைரோசின் கைனேஸ் தட் இன்க்ளூட்ஸ் போத் எபிடெர்மல் EGFR அண்ட் HER2/neu. ஸோ ERBB வந்து ஒரு பெரிய ஃபேமிலி குரூப். அந்த ERBB கீழே தான் நம்ம EGFR, HER2/neu இதெல்லாம் இருக்கு. ஸோ EGFR மியூட்டேஷன் வந்து எதுல இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா நான் ஸ்மால் செல் லங் கேன்சர். ஸோ லங்கு பார்க்கும்போது பார்ப்போம் நான் ஸ்மால் செல் லங் கேன்சருக்கு வந்து இந்த ஆன்டி EGFR தெரப்பி, அந்த ட்ரக் பேர் வந்து ஜெஃப்டினிப். ஓகே, ஸோ ஜெஃப்டினிப் நினைக்கிறேன், நாட் ஷுர். எர்லோட்டினிப் வரும், ஜெஃப்டினிப் எர்லோட்டினிப். ஜெஃப்டினிப் எர்லோட்டினிப். ஸோ இது ரெண்டுமே ஆன்டி EGFR ட்ரக். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரக் நான் ஸ்மால் செல் லங் கேன்சர்ல. ஸோ ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ EGFR மியூட்டேஷன் இஸ் த லீடிங் pathway in the non-small cell lung cancer. HER2/neu நமக்கு தெரிஞ்சதா, 2 கேன்சர், ஒன்னு breast இன்னொன்னு gastric கேன்சர். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பயோமார்க்கர்ஸ் அண்ட் பயாலஜிக்கலி டார்கெட்டட் தெரப்பிஸ் அவர் கொடுத்துருக்கான். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்றேன். இந்த BRCA1க்கு அகேன்ஸ்டா டார்கெட்டட் தெரப்பி ஒன்று இருக்கு. அதான் இந்த PARP இன்ஹிபிட்டர் ஒலாபாரிப். இது கேட்டிருக்கேன். வாட் இஸ் PARP இன்ஹிபிட்டர், ஒலாபாரிப், அது ஒரு MCQ. இந்த BRCA ஜீனை டார்கெட் பண்ற ட்ரக் என்ன, அதுவும் கேட்டிருக்கான், ஒலாபாரிப். அடுத்து நோட் பண்ற மாதிரினா மெலனோமா தெரிஞ்சதான் பிராஃப். இந்த பிராஃப்ல வந்து 2 இருக்கும். ஒன்னு வந்து ஆன்டி பிராஃப், அது வந்து டப்ராஃபினிப். ஆனா அந்த ஆன்டி MEK வந்து இம்பார்ட்டன்ட், ட்ரமிட்டினிப் இஸ் ஆன்டி MEK, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து நான் ஸ்மால் செல் லங் கேன்சர்ல வந்து மெயின் வந்து EGFR, அதான் சொல்லிட்டேன் அந்த ஜெஃப்டினிப். இன்னொன்னு ALK ஆர் ROST, ALK-வை டார்கெட் பண்றது வந்து கிரிசோட்டினிப், அதாவது தைரோசின் கைனேஸ் இன்ஹிபிட்டர். அடுத்து PD-L1 நமக்கு தெரியும், பெம்ப்ரோலிசுமேப், நிவோலிசுமேப், அதெல்லாம். CD20 ரிசுப்சிமேப் தெரியும். மற்ற எல்லாமே அதுல நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஓகே, இவ்வளவு அந்த இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியதே ஒலாபாரிப், அந்த ஆன்டி MEK, அப்புறம் ALK ROST டார்கெட் பண்ற ட்ரக் வந்து கிரிசோட்டினிப். ஸோ அடுத்து அந்த பாக்ஸுக்கு கீழே ஒரு ஃபர்ஸ்ட் பேரால லாஸ்ட் 3 லைன்ஸ் பார்த்தணும். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆல்ட்ரேஷன் ஆஃப் த ரிசெப்டார். ஸோ இப்போ வந்து ஓவர் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். ஸோ growth ஃபேக்டர் இல்லை growth ஃபேக்டர் ரிசெப்டார் வந்து ஓவர் எக்ஸ்பிரஸா இருக்கலாம். ஆனால் அந்த ரிசெப்டார்ஸோட ஸ்ட்ரக்சரும் கேன் பி ஆல்ட்ரேட்டட், such as truncated version of the EGFR that lack much of its cytoplasmic domain and are constitutively activated. So the EGFR receptor truncated version or altered structure is seen in which tumor, or MCQ? It is seen in glioma and head and neck squamous cell cancer.
இது ஒரு இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. ஓகே, EGFR truncated version or structural alteration in the EGFR receptor is seen in glioma and head and neck SCC. ஸோ அடுத்த பேரால இவ்வளவு பெருசா ஒன்றும் இல்லை. என்னன்னா அந்த ஒரு கடைசியில கேன்சர் செல்ஸ் கேன் ஸ்விட்ச் த டைப்ஸ் ஆஃப் ECM ரிசெப்டர், அதாவது இன்டகிரின்ஸ், ஹெப்பாரின் சல்ஃபேட் புரோட்டியோகைகான்ஸ், அந்த மாதிரி ECM ரிசெப்டார்ஸ்லாம் இருக்கும். the cancer cells can switch the types of the ECM receptor, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்புறம் similarly fibroblast and immune cells such as macrophages undergo differentiation into cancer and associated fibroblast, tumor associated macrophages that promote the tumor growth and spread. இதெல்லாம் ரிலேட் பண்ணா pancreatic cancerல அந்த macrophage இதெல்லாம் இருந்துச்சுன்னா poor prognosis சொல்லுவாங்க. ஸோ அதுதான். ஸோ அதை மட்டும் ஆல்டர் பண்ணாம, ரிசெப்டாரை மட்டும் ஆல்டர் பண்ணாம அங்க இருக்கிற இம்யூன் செல்ஸையும் இந்த டியூமர் ஆல்டரேட் பண்ணி, ஸோ டியூமர் அசோசியேட்டட் மேக்ரோஃபேஜஸ், டியூமர் அசோசியேட்டட் ஃபைப்ரோபிளாஸ்ட் அந்த மாதிரி மாறி இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த டியூமர் growth அண்ட் ஸ்ப்ரெட். ஸோ அடுத்து so next para right side, more complex mechanism for acquisition of self-sufficiency in growth signal is from changes in the intracellular signaling pathway, some of which actively engage in the crosstalk. So in the வார்த்தை crosstalk அது ஒரு MCQ important. So intrasignal first growth factor receptor or growth factor overexpression, ரெண்டாவது பார்த்தது growth factor அந்த ஸ்ட்ரக்சர்ல ஆல்டரேஷன் பண்றது, இல்ல செலக்டிவா இருக்கும் சில ரிசெப்டார்ஸ்க்கு. இப்போ ஃபோர்த் அந்த செல் சைக்கிள்ல இன்ட்ராசெல்லுலர் சிக்னலிங்ல ஆல்டரேட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த செல் சைக்கிள் இம்பார்ட்டன்ட். G1S G2M 4 ஃபேஸ் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எம்சிக்கு P53 ரெட்டினோபிளாஸ்டோமா ஜீன், இது ரெண்டும் டியூமர் சப்ரஸார் ஜீன். இது எந்த ஃபேஸ்ல இருந்து எதை பிளாக் பண்ணும்? G1 to S அந்த டிரான்சிஷனை பிளாக் பண்றதா இந்த P53 அண்ட் RB. சேம் G1 to S ஃபேஸ் ஆஃப் சைக்கிளை ப்ரொமோட் பண்றது ரெண்டு ஆன்கோஜின் சொல்ல முடியாது, அந்த E2F-ம் சைக்ளின் D1, இது ரெண்டும் அந்த G1S ப்ரொமோட் பண்ணும். அடுத்த எம்சிக்கு இதுல என்னன்னா அந்த G0ன்னு ஒரு ஃபேஸ் இருக்கு எம்முக்கு அப்புறம், அது ஒரு ஸ்லீப்பிங் ஃபேஸ். அப்புறம் டெர்மினல் டிஃபரன்சியேஷன் எங்க நடக்கும்னா மைட்டோசிஸ்க்கு அப்புறம் நடக்கும். ஸோ ஜென்ரலா அந்த செல் சைக்கிள்ல ஃபேஸஸ்லாம் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் கேட்டிருந்தா, எனக்கு எக்ஸாக்டா என்ன கேட்டான்னு ஞாபகம் இல்லை. இல்ல இந்த இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னு கேட்பான். இந்த G1S G2 இது மூணையும் சேர்த்துதான் நம்ம இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். எம் ஃபேஸ் சிந்தசிஸ் ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன், G0 ஸ்லீப்பிங் ஃபேஸ். ஸோ இதுல அடுத்த அந்த கிராஸ்டாக் கீழே அந்த பேராகிராஃப்ல கேராஸ் மியூட்டேஷன் பத்தி சொல்றான். கேராஸ் மியூட்டேஷன் எங்கெல்லாம் இருக்கும், கேராஸ் மியூட்டேஷன்ல இதாகிறதுனால கேராஸ், BRAF, MEK, ERK இதெல்லாம் இன்ட்ராசெல்லுலர் சிக்னலிங் பாத்வே. நம்ம ஸ்பெசிபிக் கேன்சர்ல பார்ப்போம். ஒன்று இதெல்லாம் மெலனோமால வரும், இந்த கேராஸ், பிராஃப், MEK இந்த செல் சைக்கிள்னால எப்படி இருக்கும். இன்னொன்று கோலோரெக்டல்ல வரும், தைராய்டுல வரும். ஸோ இந்த 3 ஜீன்ஸுமே கேராஸ், பிராஃப் இதெல்லாம் இந்த 3 டியூமர்ல பார்ப்போம். அதெல்லாம் இன்ட்ராசெல்லுலர் சிக்னலிங்கை டிஸ்டர்ப் பண்ணி விடுறது, மெலனோமா, கோலோரெக்டல், அப்புறம் இன்னொன்று தைராய்டு கேன்சர். அவ்வளோதான் இதுல. ஸோ ஓகே, நாளை கண்டினியூ பண்ணுமா மிஸ்டர்? இல்லை இன்னொரு 5 minutes போவாங்க. ஓகே, போனா இந்த ஹெட்டிங்ஸ் முடியறதுக்கே நிறைய டைம் ஆகுதுல்ல. இந்த ஹெட்டிங்ஸே ரொம்ப இருக்கு. எவேடிங் growth சப்ரஸரோட முடிச்சுக்கிறேன் லாஸ்ட். ஸோ எவேடிங் growth சப்ரஸர்ல இந்த பேஜ்ல ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பேஜ் போயிடு. நெக்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேரால ஒன்றும் இல்லை, செகண்ட் பேரால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ the restriction point marks the point between the early and late G1 phase passage that represents an irreversible commitment to undergo one cell division. So where is restriction point in cell cycle கேட்டானா between early and late G1 phase. அப்புறம் அதுக்கடுத்து at molecular level many anti-proliferative signalsலாம் இருக்கு. ஸோ ஆன்டிப்ராலிஃபரேட்டிவ் சிக்னல்ஸ் ஒன்று ரெட்டினோபிளாஸ்டோமா புரோட்டீன் ஒன்று. ஸோ PRB அந்த ரெட்டினோபிளாஸ்டோமா ஜீனோட புரோட்டீன்ல 2 இருக்கு. ஒன்று P107, அப்புறம் இன்னொன்று P130. இது இம்பார்ட்டன்ட் MCQ. ஸோ ரெட்டினோபிளாஸ்டோமா புரோட்டீன் இஸ் a key negative regulator at the restriction point. So in quiescent cells, PRBP is hypophosphorylated and blocks the cell division by binding the E2F transcription factor. ஸோ என்ன சொல்றேன்னா,
இந்த கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும், ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட்டினோபிளாஸ்டோமா ஜீன் வந்து ஹைப்போபாஸ்போரிலேட்டட் ஸ்டேட்ல இருக்குன்னா அந்த புரோட்டீன் வந்து ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது ஆக்டிவா இருக்குன்னா என்ன பண்ணும், அது போயிட்டு இந்த E2F அங்க பார்த்தோம்ல, E2F தான் அந்த செல் சைக்கிளை ப்ரொமோட் பண்ணும். அந்த E2F ஓட பைண்ட் ஆயிரும். ஸோ ஹைப்போபாஸ்போரிலேட்டட் ஆக்டிவ் ஸ்டேட்ல ரெட்டினோபிளாஸ்டோமா ஜீன் போய் E2F ஓட பைண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், E2F வந்து ஃப்ரீயா இருக்காது. ஸோ அதனால செல் சைக்கிள் வந்து பிளாக் ஆயிடும். இதுதான் மெக்கானிசம். ஓகே, ஸோ இதுல வந்து சில டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கு. இது என்ன டிஸ்டர்பன்ஸ் பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டிஜிஎஃப் பீட்டாங்கிறது வந்து டியூமர் செல்ஸ்க்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டிஜிஎஃப் பீட்டா வந்து இந்த P50PRB ரெட்டினோபிளாஸ்டோமா புரோட்டீன் வந்து பாஸ்பாரிலேட் ஆகாம ப்ரிவென்ட் பண்றது வந்து டிஜிஎஃப் பீட்டா. ஸோ டிஜிஎஃப் பீட்டா பாஸ்பாரிலேஷனை ப்ரிவென்ட் பண்றதுனால ரெட்டினோபிளாஸ்டோமா இன்ஆக்டிவேட் ஆயிரும். அதனால வந்து இதாயிடும். அது ஒரு பாத்வே. ஸோ இதுல அப்புறம் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறான், கோலன், லங்கு, லிவர் கேன்சர். இதுல எல்லாம் வந்து இந்த சைட்டோபிளாஸ்மிக் SMAD4 புரோட்டீன் which transduces signals from ligand activated TGF beta receptor to downstream targets may be eliminated through maturation of its encoding gene. Okay, so இதுல ஸோ இந்த SMAD4 புரோட்டீன் இருக்குல்ல, இந்த கோலான், லங்கு, லிவர்ல எல்லாம் SMAD4 புரோட்டீன்ல அந்த மியூட்டேஷன் இதெல்லாம் ஆகுறதுனால அது வந்து இன்டைரக்டா வந்து டிஜிஎஃப் பீட்டா வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுது. அது ஒரு பாயிண்ட். அடுத்து அந்த E6 E7. ஓகே, இந்த E6 வந்து 653 அப்படின்னு வச்சுக்கோங்க, அது HPV வைரஸ்ல வரும். E6 வந்து எதோட பைண்ட் ஆகும்னா P53 பைண்ட் ஆகும். E7 வந்து PRB, அது ரெட்டினோபிளாஸ்டோமோட பைண்ட் ஆகி அதை வந்து செல் சைக்கிள ப்ரொமோட் பண்ணிவிடும். அடுத்து நெக்ஸ்ட் பேரால வந்து in addition to avoiding anti-growth signals, tumor cells may also avoid terminal differentiation. நான் பார்த்தோம் லாஸ்ட் ஃபேஸ் மைட்டோசிஸ்க்கு அப்புறம் ஒரு டெர்மினல் டிஃபரன்சியேஷன். ஸோ அந்த இடத்துலயும் வந்து அதுவும் நடக்காமையும் போகலாம் சில டைம். ஃபார் எக்ஸாம்பிள், த்ரூ ஓவர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஆன்கோஜீன் CMYC மைக் ஜீன், CMYC ஜீன் வந்து அதில் ஏதாவது இதை ஓவர் எக்ஸ்பிரஷன் ஆயிடுச்சு அந்த ஆன்கோஜீன்னா டெர்மினல் டிஃபரன்சியேஷன் நடக்காது. So CMYC encodes a transcription யோகேஷ் கேக்கல signaling which serves to block the terminal difference. வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு நடுவுல. இப்ப கேக்குதா? இந்த இதுல இருந்து சொல்லு. In addition to avoiding anti-growth signals, tumor cells may also avoid terminal differentiation. ஒண்ணே ஒண்ணு, அந்த செல் சைக்கிள்ல டெர்மினல் டிஃபரன்சியேஷன் பார்க்கணும்ல. ஸோ அந்த டெர்மினல் டிஃபரன்சியேஷனும் நடக்க விடாம பண்ணும் டியூமர் செல்ஸ் with the help of CMYC oncogene over expression. அவ்வளவுதான் அந்த பாயிண்ட். அந்த CMYC தான் வந்து அந்த சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேஸ் அதெல்லாம் ரெகுலேட் பண்றது. ஓகே, ஹலோ. சரி. இந்த TGF பீட்டா இருக்குல்ல, ஆமா, TGF பீட்டா அது வந்து டியூமரை என்ன பண்ணும், பிரிவென்ட் பண்ணுமா, இன்க்ரீஸ் பண்ணுமா? இன்க்ரீஸ் பண்ணும், செல் சைக்கிளை ப்ரோமோட் பண்ணும். ஓ, அது வந்து செல் சைக்கிளை ப்ரோமோட் பண்ணி டியூமர் அந்த ஒரு லைன் இருக்குல்ல, அந்த இந்த லைன் கன்ஃபியூஸ் ஆகும். அவன் கொடுத்திருப்பான் TGF beta prevents the phosphorylation of PRB which inactivates PRB and thereby blocks advance through the G1 கொடுத்திருக்கான்ல. ஒரு லைன் இருக்கு, அவன் வந்து அந்த இடத்துல அந்த இங்கிலீஷ் கொஞ்சம் குழப்பி அந்த வந்து குழப்பி விட்டான் நம்மள. TGF beta வந்து ரெட்டினோபிளாஸ்டோமா பாஸ்பாரிலேட் ஆக விடலைன்னா என்ன ஆகும்? ஹைப்போபாஸ்போரிலேட் ஆகும். ஹைப்போபாஸ்போர்னா என்ன, ஆக்டிவேட்டட் ஸ்டேட்ல இருக்காது. ஆக்டிவேட் ஸ்டேட்ல இல்லனா ஹைப்போபாஸ்போரிலேட் தான, இல்ல ஹைப்போபாஸ்போரிலேட் தான ஆக்டிவ் ஸ்டேட். இந்த PRBக்கு ஹைப்போபாஸ்போரிலேட் தான ஆக்டிவ் ஸ்டேட்னு சொன்னேன். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் தான் கரெக்ட் தான். இது வந்து TGF beta வந்து இங்க வந்து இவன் சொல்றது வந்து அது வந்து ஹெல்ப் தான் பண்ணுது. ஆனா டியூமர்ல என்ன ஆகும்னா அந்த TGF beta ரிசெப்டார் இருக்குல்ல, அது வந்து டவுன் ரெகுலேட் ஆயிரும். ஓகே ஓகே ஓகே. அடுத்த லைன் பாரு, in some tumors such as breast, colon, liver and pancreas, TGF beta responsiveness is lost through down regulation of TGF beta receptor or through expression of mutant dysfunctional receptors. Okay, so TGF beta down regulate ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன பண்ணும்,
அது டவுன் ரெகுலேட் ஆயிடுச்சுன்னா அது வந்து இதை பண்ணும், கேன்சர் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இல்ல அது நீங்க தான் சொன்னீங்க டிஜிஎஃப் பீட்டா வந்து பாஸ்பாரிலேஷன் ஆஃப் பிஆர்பியை வந்து ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு. ப்ரிவென்ட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? அது அது ஹைப்போபாஸ்பாரிலேட்டட் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம் இல்ல? ஆமா ஆமா. ஹைப்போபாஸ்பாரிலேட் ஸ்டேட்ல இருந்தா பிஆர்பி வந்து ஆக்டிவேட்டா இருக்குமா இன்ஆக்டிவேட்டா இருக்குமா? ஆக்டிவேட். ஆனா அந்த பாரு அவன் இன்ஆக்டிவேட் கொடுத்திருக்கான், which inactivates பிஆர்பின்னு கொடுத்திருக்கான் பாரு. ஓகே ஓகே ஓகே. நான் ஜென்ரலான இந்த டிஜிஎஃப் பீட்டாவோடது கூட அவ்வளவு நோண்ட மாட்டான். ஜென்ரலா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஹைப்போபாஸ்பாரிலேட்டட் ஸ்டேட்ல வந்து பிஆர்பி வந்து ஆக்டிவா இருக்கும். ஆக்டிவா இருக்கும்னா என்ன அர்த்தம்னா it will go and bind with E2F and it will block the cell cycle. இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். பிஆர்பி வந்து ஒரு டியூமர் சப்ரசர் ஜீன், அது ஹைப்போபாஸ்பாரிலேட்டட் ஆர் ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கணும். இந்த பாயிண்ட் கிளியர். ஆனா இவன் அடுத்து இந்த டிஜிஎஃப் பீட்டா வச்சு சொல்றது வந்து அவன் குழப்பி விட்டுட்டு இருக்கான். எனக்கே அது ரொம்ப 2-3 வாட்டி படிச்சு பார்த்துட்டு எனக்கு புரியல. அவன் போடுறான் டிஜிஎஃப் பீட்டா பிரிவென்ட்ஸ் த பாஸ்பாரிலேஷன் ஆஃப் பிஆர்பி. சரி, பிஆர்பி பாஸ்பாரிலேட் ஆகலைன்னா என்ன இருக்கணும்? ஹைப்போபாஸ்பாரிலேட் ஸ்டேட்ல இருக்கணும். அப்ப ஆக்டிவா இருக்கணும். அப்ப ஆக்டிவா இருக்கணும். சரி, நீ அப்படியே வச்சுக்காத, நீ பாஸ்பாரிலேட்டட தான் வந்து ஹைப்போபாஸ்பாரிலேட்டட்னு வச்சுக்கோ வேர்டு. ஹைப்போபாஸ்பாரிலேட்டட்னு ஒரு டேர்ம் இல்லன்னு எடுத்தாலும் அதுக்கு அடுத்து அவன் கொடுக்குற வேர்ட் இருக்குல்ல, and thereby blocks advance through G1, அது செட் ஆகல அங்க. அது அப்புறம் கொஞ்சம் பொறுமையா படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியாம என்ன குழப்பி விட்டுருக்கானா. அதனால டிஜிஎஃப் பீட்டா வச்சு அதை ஒன்றும் ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஓகே, இதுல கேட்க போறது வந்து இந்த E6 E7 அப்புறம் SMAD4 வந்து எப்படி இந்த இதை பண்ணுது த்ரூ டிஜிஎஃப் பீட்டா. அப்புறம் டெர்மினல் டிஃபரன்சியேஷன் வந்து CMYC ஜீனு. அவ்வளவுதான். அடுத்து லாஸ்ட் லைன் வந்துருங்க அந்த பேராகிராஃப்ல. மியூட்டேஷன் ஆஃப் ஏபிசி ஜீன், நெகட்டிவ் ரெகுலேட்டர் ஆஃப் பீட்டா கேட்டனின், lead to the constitutive activation of W1 beta catenin signaling, which serves to block the terminal differentiation of enterocytes in the colonic crypts. இதனால தான் ஏபிஎஸ்சி மியூட்டேஷன்ல டியூமர் வருது. ஓகே ஓகே ஓகே. அது W1 beta catenin signaling வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அது இந்த பாத்வே ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து டெர்மினல் டிஃபரன்சியேஷன் நடக்காது ஆஃப் த என்ட்ரோசைட்ஸ் இன் த கொலானிக் கிரிப்ஸ். ஸோ அதனால தான் டியூமர் வருது. ஓகே 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 சரி ஓகே, இதோட நிப்பாட்டிக்கலாம். ஒரேடியா பார்த்தா கிளம்பிடும் நாளைக்கு. சரி சரி. ஸோ ஓகே, தேங்க்யூ யோகேஷ். தேங்க்யூ, பை. பை. ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க.